ஹாய் தோழர்ஸ். நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு தானா இல்லை இது சர்வாதிகார நாடாக மாறிடுச்சா அப்படிங்கிற நிலையை எட்டிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கடந்த 3 நாட்களில் 141 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட பாஜக எம்பி கிடையாது, எல்லாமே எதிர்க்கட்சி எம்பிகள். அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், தப்பு தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா? தப்பு தானே, நீங்களே சொல்லுங்கள். பாராளுமன்றத்துக்குள்ளே ஜாலியாக ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் உள்ளேயே போய் இந்த வண்ண புகை குண்டுகளை வீசி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் என்னவோ செக்யூரிட்டி ப்ரீச்சு, பார்லிமெண்ட்டு மேலே அட்டாக்கு அப்படி இப்படின்னு பேசினா அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இப்படி 141 ஆப்போசிஷன் எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இனிமேல் இந்தியாவில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸையே டிசைட் பண்ண போகிற பாரதிய நியாயா சன்ஹிதா பில் 2023 அதை டேபிள் பண்ண போகிறோம். எங்களுக்கு தான் மெஜாரிட்டி, எப்படியும் அந்த பில்லு பாஸ் ஆயிடும். இருந்தாலும் இந்த ஆப்போசிஷன் எம்பிஸ்லாம் கண்ட மணிக்கு கேள்வி கேட்பாங்களே, அதை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த சஸ்பென்ஷனே. நாங்களே பாஸை கொடுத்து ஆட்களை உள்ளே கூட்டு வருவோம். உள்ளே கூட்டு வந்த ஆட்கள் கலர் கண்டெய்னர்ஸை வீசுவாங்க. அதை இந்த ஆப்போசிஷன் எம்பிஸ்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அதையே காரணமாக வச்சு அவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் நிறைவேற்ற நினைக்கிற எல்லா பில்ஸையும் டேபிள் பண்ணி எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் பாஸ் பண்ணிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு ஓடிடுவோம். எப்படி? ஜனநாயக நாடு.